வணக்கம் மக்களே, வெல்கம் டு வைடு வாயன் பிளாக்ஸ். நேற்றுக்கு சொன்ன மாதிரி பேர்லாம் மாத்தி சந்தோஷப்பட்டாச்சு. இப்போ நம்ம உள்ள போய் டிஎஃப்க்கு ஒரு சட்டையை வாங்கினோம். அந்த சட்டை வாங்குறதுக்கு எனக்கு ஆன காசு கிட்டத்தட்ட ஒரு $45 $45 வந்துட்டேன். அது கூட ஆயிருக்கும் $45 தான். இதை பத்தி தான் நான் சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கு மஞ்சள் சட்டையை நானும் பேசியிருந்தோன்னே. நாங்க 2 பேரும் என்ன பேசியிருந்தோம்னா, ஏன் நம்ம பேசாம திருப்பூர்ல போய் வாங்கக்கூடாது, நம்ம திருப்பூர்ல இருந்து வாங்கினா $300 வந்துட்டு பல்கா ஒரு 100 சட்டை கொடுப்பான். அப்பா, மாமா, மச்ச, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ஒரு சட்டை வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு 4 சட்டை எடுத்துட்டு வந்துருக்கலாம். அது இப்ப இதை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இப்ப யார்கிட்ட பேசுறது சொன்ன மாதிரி நமக்கு தான் தெரியாது இல்லையா. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாம்பவின்னு ஒருத்தவங்க கூட போறோம். ஸ்லோ ஃபேஷன் அப்படின்னு அவங்க ஒரு என்ஜிஓ ஒன்று வச்சிருக்காங்க. நீ வாமா அப்படியே வாட்டுக்குள்ளவா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வந்து உட்காரு. உனக்கு சாம்பவி இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பெருசா கொடுத்தாச்சு. நீ ஸ்லோ ஃபேஷன்ல இருக்கா அப்படின்னு எனக்கு சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வை டோன்ட் யூ ஸ்டார்ட் வித் தட், வாட் இஸ் ஸ்லோ ஃபேஷன் அண்ட் $45 வாங்கினது வர்த்தா இல்லையா, தேவையா இல்லையா, மூடிட்டு வெளில போயிருக்கலாமா கூடாது, வாங்கப்படாதா, அதேதான். சோ பிஃபோர் அது வந்து வர்த்தா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் ஸ்லோ ஃபேஷன். ஆமா ஆமா. சோ ஸ்லோ ஃபேஷன் மூவ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ. அது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா எல்லா கண்ட்ரிலயும் ஸ்லோ ஃபேஷன் மூவ்மெண்ட் வந்து ஒரு சாப்டரா இருக்கு. சோ ஐடியா ஸ்லோ ஃபேஷன்ங்கிறது என்னன்னா பேர்லயே இருக்கு. ஃபேஷன் வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், ஸ்லோவா இருக்கணும். அதாவது அதுக்கு அகைன் புரியணும்னா ஃபாஸ்ட் ஃபேஷன் தான் என்னன்னு புரியணும். ஃபாஸ்ட் ஃபேஷன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியால இருக்கோம். அதாவது மேபி ஈவன் யூ கேன் திங்க், ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்ப எவ்வளோ க்ளோதிங் வாங்குறீங்களோ இப்போ ரொம்பவே ஜாஸ்தியா கன்சியூம் பண்றீங்க. ஆர் மேபி யூ வில் நோட்டீஸ் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் அந்த கன்சப்ஷன் ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் ஏன்னா அந்த அவங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து தே செட் ட்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு 6 மாசம் வரது ஆக்சுவலா பெருசு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப்ல வந்து வி ஆல் வாண்ட் டு ஃபாலோ தோஸ் ட்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த 6 மாசம்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, திஸ் டசன்ட் ஃபாலோ த ட்ரெண்ட்னா நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து அந்த குவாலிட்டியே அவ்வளவுதான் வரும். அந்த என்னதான் பிராண்ட் எடுத்தாலும் நம்ம பிராண்ட் போறது வந்து என்னதான் சட்டை எடுத்தாலும் சட்டை தான், காட்டன் தான், துணி தான், துவைச்சனா அது ராசமா போயிருந்தா. அதுதான் ஃபாஸ்ட் ஃபேஷன். இப்போ ஸ்லோ ஃபேஷன் என்னன்னா, நமக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோ பண்றது தேவையா? அதாவது நம்ம கல்ச்சர்லயே வந்து ஒரு ஹேண்ட் மீ டவுன்ஸ் சொல்லுவோம். அதாவது அம்மாவோட துணியை ஹேண்ட் மீ டவுன்ஸ்னா அப்படியே வருஷாவதியா வருது அப்படின்னு வந்துருமா. தம்பி அக்கா யூஸ் பண்ணது தம்பி யூஸ் பண்றது, தம்பி யூஸ் பண்ணது தங்கச்சி யூஸ் பண்றது, தங்கச்சி யூஸ் பண்ணது 4வது பிறகு தங்கச்சி யூஸ் பண்றது அளவுக்கு நம்மளாம் அந்த காலத்து மூலக்காரங்களா இருந்தோம். 90s கிட்ஸுக்கு ஏதாவது தெரியும். அதுதான் இவன் வந்து இங்கிலீஷ்ல ஹேண்ட் மீ டவுன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா. சோ அது வந்து லைக் இப்போ ஸ்லோ ஃபேஷன் இந்தியால வந்து நாங்க பாரு நம்ம இந்தியன் கல்ச்சர்லயே இருக்கு. அது மாதிரி நம்ம அம்மாவோட துணியை வாங்கி போடுறது, சோ புதுசா வாங்க வேணாம், அந்த மாதிரி ஒரு நிறைய நினைச்சிருந்ததுதான் கரெக்டான தரம். அப்போ எஸ், அந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கன்சியூமிங் இருக்கு. நம்ம இவ்வளவு காசு செலவு பண்றது வந்து தேவையாங்கிறது ஒரு கொஸ்டின். which gets me to my next point. நீங்க கேட்டீங்க அது வர்த்தா இல்லையான்னு. அது வர்த்தா இல்லையாங்கிறது வந்து கொஸ்டினே இல்ல. இந்த சென்ஸ் தட் அது குவாலிட்டியா இருக்கா. கேட்ட கேள்வியே தண்டம் அப்படின்னு. இப்ப வந்து $45 அது வந்து டிஸ்கவுண்ட் போக $45. எம்ஆர்பி ஐ திங்க் இட் வாஸ் $90. டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ $90 வந்து $40 வந்துட்டு நம்ம இந்தியா கரன்சிக்கு ஒரு 2200 வரும். நான் கீழே போடுறேன், இந்த இடத்துல அதே மாதிரி போடுறேன். சாரி. சோ யா $90 ஒரு 5000 கிட்ட வருமா. அப்ப வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, $5000 கொடுத்து வாங்குறோம். அது வந்து நம்ம அந்த பிராண்டோட பேருக்காக வாங்குறோம். அந்த சட்டை தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பா அவ்வளவு ஆயிருக்காது. அண்ட் விச் கெட்ஸ் மீ டு மை நெக்ஸ்ட் பாயிண்ட். அதாவது நம்ம சட்டை தயாரிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு போகுது. சோ இப்போ ஒரு $90 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு $10 அவங்களுக்கு போகுதுனாலே இட்ஸ் அ பிக் டீல். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த எத்திக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. சோ அப்படிதான் நம்ம கேட்கணும், இது நம்ம போய் சேர்றவங்களுக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது. அது டிரான்ஸ்பரண்ட் பிரைசிங்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க மெட்டீரியலுக்கு இவ்வளவு ஆகுது, அவங்க டெய்லருக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க. அண்ட் மோஸ்டா விமென் தான் வேலை செய்வாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில. அது இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு அந்த போடுற வேலைக்கு அதே கெட்டிங் வேஜஸ். அதாவது கொடுக்கற காசுக்கு ஏதாவது, கொடுக்கற உழைப்புக்கு ஏதாவது காசு வருது. ஏன்னா நம்ம கொடுக்குறோம் காசு, நம்ம கொடுக்கற காசு அவங்க உழைப்புக்கு போகுதா அப்படின்றத நீ சொல்ற. இட்ஸ் a very good question. I think காசு கொடுக்கறது ரைட்டா தப்பான்றது மேட்டர் இல்ல, எங்க கொடுக்கறோம்ன்றதுதான் மேட்டர் அப்படின்றத
நான் ஒத்துக்கிறேன். சேர்ந்து அடுத்த லொகேஷன்ல அங்க உட்காந்து இதே பத்தி பேசுறோம். அதுல நம்ம ஒழுங்கா பண்ண முடியுமா, நம்ம பெட்டரா பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி பேசி கட் பண்றோம்.